ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்றைக்கி என்ன மூவி அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராணி அப்படின்ற மூவி பற்றி அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். கிராணி அப்படின்னா பாட்டி அப்படின்ற படம் தான். ஸோ இது ஒரு பேய் படம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வடிவுக்கரசி, கஜராஜ், சிங்கம்புலி, திலீபன், ஆனந்தநாக் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு பேய் கதை, ஹாரர் மூவி தான். லண்டனில் இருந்து மனைவி அப்புறம் அவங்களோட 2 குழந்தைங்களோட கிராமத்துக்கு வராரு நம்ம ஆனந்தநாக். அங்கே இருக்கிற ஒரு பழைய வீட்டில் குடியேறி விவசாயம் செய்ய திட்டமிடுறாரு. அப்போது அந்த வீட்டிற்கு வர பரிதாபமான நிலையில் வருகிறாங்க நம்ம கிராணி, அதாவது வடிவுக்கரசி. அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைங்களை கொன்று அவர்களின் இதயத்தை பறிக்க நினைக்கிறாரு. உண்மையில் வடிவுக்கரசி யார்? குழந்தைங்களோட இதயத்தை எதுக்கு அவர் விரும்புகிறாரு? அவரோட திட்டம் என்ன? அது பழிச்சிச்சா இல்லையா? அதை தடுக்க வரும் போலீஸ்காரர்களான நம்ம சிங்கம், புலி, திலீபனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதாங்க இந்த படமே. எப்பயுமே பேய் படத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் மவுஸ் இருக்குங்க. அது அந்த பாணியில் இந்த படத்தை கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அந்த படம் என்ன, கதை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேய் கதை மாதிரி இருந்தாலும் இது பேய் படமாக இருக்கிற மாதிரி இருக்காதுங்க. ஒரு மந்திர தந்திர கற்பனை கலந்த திகில் கதையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். எப்போதுமே நான் ரொம்ப இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற 2 பேராசைக்காரங்களோட கதை தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். கேரளா பாணியில் இந்த பழைய வீட்டிற்கு வரும் இந்த குடும்பம் மாற்றுத்திறனாளியான குழந்தை அந்த ஊரில் நடக்கும் மர்ம கொலை என முதல்ல கொஞ்சம் பொறுமையாக போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கிராணி பாட்டி, அதாவது வடிவுக்கரசி வந்ததுக்கப்புறம் தான் கதையே ரொம்ப சூடு பிடிக்குங்க. அவரோட கணவர் யார், அவர் என்ன மாதிரியான தவறு செஞ்சார், ஊர் மக்களால் தண்டிக்கப்படுறாரு அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் சீன்கள் தான் இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த வீட்டுக்குள்ளே கிராணியான வடிவுக்கரசி நடத்தும் அதிரடி விஷயங்களே தாங்க இந்த படத்தோட மீதி கதையே. அவங்களோட ஃப்ளாஷ்பேக் கதை தான் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நல்லா போயிருக்கு. பங்களா மாதிரி இருந்தாலும் நடக்கிற அந்த அழகான பழைய வீட்டில் தான் பெரும்பாலான கதை நடந்துகிட்ருக்குங்க. அந்த வீட்டில் இருக்கிற கதவுகள், அதற்கு இருக்கும் மர்மம், படிக்கட்டுகள், அவ்வளவு அழகு, பின்னர் அங்கே என்ன நடக்கிற விஷயங்கள், அங்கே இருக்கிற அச்சுறுத்தல்லாம், குழந்தைங்களை பார்த்து பயன்படுத்துறது, எதுக்காக வடிவுக்கரசி அந்த குழந்தைங்களோட இதயத்தை எடுக்க நினைக்கிறா அப்படின்றதெல்லாம் பயங்கரமாகவே காமிச்சிருப்பாங்க. பாட்டி கெட்டப்பில் உண்மையிலேயே நம்ம வடிவுக்கரசி வேறு லெவலில் பின்னி படலை எடுத்திருக்காங்க இந்த படத்தில். அந்த மேக்கப்லாம் ரொம்ப பக்காவே செட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கலாங்க. அவரோட கொடூர சிந்தனைகள்லாம் பயங்கரமாகவே இருக்கும் இந்த படத்தில். ரொம்பவே பயத்தை வர வைக்கும். குழந்தைகள் தன்னை தடுக்க வரும் போலீஸ்காரர்கள் அவரை துரத்தும் காட்சிகள்லாம் ரொம்பவே திகிலாகவே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் பண்ணுறது, வடிவுக்கரசி இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். படம் பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் ஓவர் பில்டப்பாக வர நம்ம போலீஸாக வர சிங்கம்புலி, அவர் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக கடைசி நிமிஷங்கள் அவர் போராடுற அந்த நிமிஷம்லாம் இருக்கிறது பார்த்திங்களா, நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த மாற்றுத்திறனாளியாக வந்துருக்கிற அந்த குழந்தைங்களோட நடிப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே காமிச்சிருக்காங்க. சும்மாவே கையில் அறிவாளை தூக்கிட்டு ஓடுறாரு, ஃப்ளாஷ்பேக்கில் ஏதாவது பண்ணுவாருன்னு நம்ம நினைப்போம் வில்லனு. பட்டு எந்த வித மிரட்டலுமே இல்லாமல் அப்படியே அமைதியாகவே போயிடுவாருங்க. மணிகனோட கேமரா ஒர்க் அவுட்லாம் பயங்கரமாகவே இருக்குது. அந்த வீட்டை காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வித்தியாசமான இதாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அதாவது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவி. இதை ஹாரர் மூவின்னு சொல்ல முடியாது, ஒரு கற்பனை கலந்த கதையாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.